பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருத்தங்களும் இந்த சண்டே வர்ஷிப்பில் பீட் ஆன்லைன் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வர இருக்கிறோம். ஸோ இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவுமென்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அவர் உண்டு பண்ணின நாளாக இருக்குது. ஹி ஹாஸ் கிரியேட்டட் த டே ஃபார் யூ அண்ட் மீ. நம்ம என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக தான் புது புது நாட்கள் ஆண்டவர் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஸோ இந்த நாளில் எங்களோட சேர்ந்து அவரை முழு இருதயத்தோட உற்சாகத்தோட, தாவீது ராஜா எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, ஆடு மேய்ச்ச காலத்தில் இருந்து, ராஜா ஆன காலத்தில் இருந்து, சீசன் எப்படி வேணாலும் இருந்தாலும் சரி, தாவீது ராஜா ஒரே மாதிரியே தான் இருந்தார். தேவன் ஆராதித்துட்டே இருந்தாங்க. சின்ன நாளில் நம்மளும் அதே மாதிரி, நீங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா, இல்லை ரொம்ப வெல் ஆஃபாக இருந்தாலும் சரி, கீப் வர்ஷிப்பிங் காட், கீப் கிவிங் ப்ரைஸ் டு ஹிம். ஸோ எங்களோட சேர்ந்து இந்த நாளில் ஆராதிக்க வந்திருக்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நிமிஷமாக கண்களை மூடி முழு இதயத்தோட முழு ஆத்மாவோட இந்த வாரம் ஃபுல்லாண்டு நம்மளை பாதுகாப்பாக நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு நம்ம நன்றிகளை எடுப்போம். இப்போமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து வழி நடத்ததுக்காக நன்றி அப்பா. நீர் நல்ல தகப்பன், என்னோட நல்ல தகப்பனாக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உங்களோட மாறாத கிருபை எங்களோடு இருந்து வழி நடத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை சொன்னது விதமாக, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for thee. இந்த நாட்கள் உங்கள் கிருபை மட்டுமே எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களோட ஃபேவர்னால எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் வழி நடத்தி வர்றதுக்காக நன்றி. நீங்கள் எங்களோட இருந்து உங்களோட பர்பஸ், உங்களோட பிளான், எங்கள் வாழ்வில் என்ன இருக்குதோ அதை ஃபுல்லாமே அதுபடி எங்களோட வாழ்வை டிசைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களோட இந்த வழி நடத்துறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சில நாளில் மலைகள் விலகி போனாலும் சரி, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சரி, அவரோட கிருபை, மாறாத கிருபை நம்மளோட இருக்குது. ஆமென். அவரோட வார்த்தை சொன்ன மாதிரி வானமும் பூமி ஒழிந்து போகும், ஆனால் அவரோட வார்த்தை ஒழிந்தே போகாது. இந்த நாளில் வாக்கு பண்ணியிருக்கிறாரு ஆண்டவர் உங்களுக்கு. அது ஒழிந்து போகிறது கிடையாது, மறைஞ்சு போகிறது கிடையாது. அது உயிருள்ள வார்த்தையாக இருக்குது. உங்கள் வாழ்வு நிச்சயமாக நடைபெறும். நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உற்சாகத்தோட, மலைகள் விலகி போனாலும் சரி, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சரி, அவரோட கிருபை, மாறாத கிருபை என்னோட இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷமா எங்களோட பாடுங்க. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், 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 அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. நம்மளை விட்டு விலகாத ஆண்டவர், நம்மளை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதரா இருக்கிறார். நமக்காக ஜீவன் தந்த ரட்சகர் நம்மளோட வாழ்வில் என்றும் போதுமாயிருக்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நிசி என் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு என்றைக்கும் இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், அவரே என் வாழ்வில் போதுமானவராயிருக்கிறார்.
யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யார் யாரெல்லாம் சிக்கா இருக்கிறீங்க எங்களோட சேர்ந்து பாடுங்க. எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். எந்தன் மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எங்களோட சேர்ந்து திரும்பமாக யெகோவா நிஸ்ஸி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு என்றைக்கும் இருப்பவர். என் வாழ்வில் அவரே நம்பிக்கையா இருக்கிறார். யெகோவா நிஸ்ஸி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிஸ்ஸி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென். அவரோட கிருபை அவரோட இரக்கம் எந்த நாளும் என்னைக்குமே மாறாத கிருபை, மாறாத இரக்கமா இருக்கிறது. ஸோ இந்த நாளில் எங்களோட சேர்ந்து யார் யாரெல்லாம் வர்ஷிப்பில் கலந்துருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த நாளை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி a வெரி blessed டே. இந்த நாள் மட்டும் கிடையாது, நீ வரப்போகிற நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் சொல்றார், நான் என்னோட கிருபை உனக்கு போதுமானதாக இருக்குது. என்னோட கிருபை நீ நம்பி வா, என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கிறது. அவர் நம்மளோட கண்மலையாக இருக்கிறார், நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார்.
கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இன்னும் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எனக்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஸோ இந்த கண்மலையானவர் என்னை காக்கும் தேவன் நீரேங்க போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. என் லைஃப்பில் நடந்தது. ஏதோ வருஷங்கள் கிடையாது, லாஸ்ட் மந்த் நடந்தது மட்டும்தான். என்னை தூக்க ஒரு யூஎஸ் ப்ராஜெக்டில் நான் இருந்தேன். அந்த யூஎஸ் ப்ராஜெக்ட்டுக்கு இந்தியன் ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட்டும் சேர்த்து ஒர்க் பண்ணப்போ வந்து பர் டே ஹேட் டு ஒர்க் ஃபார் மோர் தென் 15 hours கிட்ட ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒரு மாதம் எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாதம் முடிய போகும்போது நான் எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்கிறேன், என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு அது டைமிங் கொஞ்சம் ஷிஃப்ட் எல்லாம் மாற்றி கொடுங்க அப்படின்னு. அதுக்கு என்னமோ அப்படி இப்படி அதெல்லாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு என்கிட்ட நிறையா சண்டையெல்லாம் போட்டாங்க. தென் ஐ ஹேட் டு ஃபைட் பேக். எல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், நான் இனி போய் சண்டை போடுறது கிடையாது, எனக்கு எதிர்த்து எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க, அது அந்த யுத்தம் உங்களோடது, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். அது நான் இப்போ சந்தோஷப்படுற விஷயமான்னு எனக்கு தெரியல. அது எப்படி சொல்ல, அங்கே யூஎஸில் அந்த ப்ராஜெக்ட் வந்து யூஎஸில் இப்போ லாக்டவுன் இதெல்லாம் வந்தனால யூஎஸோட ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டே க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அகேன் நான் பேக் இன்டு இந்தியன் ப்ராஜெக்ட். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளை வந்து யாராச்சும் கஷ்டப்படுத்தணும், ஏதாவது இது பண்ணணும்னு நினச்சா அவர் வந்து நம்மளுக்கு கூடவே நின்று நீ எதுக்கும் கஷ்டப்படவே வேண்டாம், நம்மளை எந்த காரியம் கஷ்டப்படுத்தினாலும் அது தூக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். ஸோ இந்த நாள் எங்களோடு சேர்ந்து இந்த நுயிரோல நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன்.
வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லி சொல்லி பாட வேண்டியதாக இருக்குது. இதனால் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டு நன்மையாலே நிரப்பிட வந்திருக்கிறோம். நம்ம பைபிள்லாம் பார்த்து அவரோட வார்த்தையெல்லாம் சொல்லுது, பரலோகம் வந்து அப்படி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், ப்ரெஷியஸ் ஜெம்ஸ், இதெல்லாம் தான் வந்துட்டு ஏதோ வீட்டுக்குள்ள பொக்கிஷமாக கிடையாது. வெளியே வாசல், ரோடு, வால், இதெல்லாம் தான் அந்த ப்ரெஷியஸான ஸ்டோன்ஸ், ப்ரெஷியஸான ஜெம்ஸ் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அந்த தகப்பனோட பிள்ளைகள் தான் நம்ம. ஸோ நம்ம அதனால் எந்த காரியத்தை கொடுத்து கவலைப்படாமல் பண்ணிங்க, எனக்கு போதும். யூ ஆர் மோர் தென் எனஃப்னு சொல்லி பாடலாம். பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நம்மளோட 2 கரங்களை உயர்த்தி, அப்பா உங்களை நாங்கள் ஆராதிக்க வந்தோம், உங்கள் அன்பு கூற வந்திருக்கிறோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அந்த ஜீவ பலியான தேவன் நம்மளோட தகப்பனா இருக்கிறார். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே.
துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், மன்ன கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், மன்ன கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென். வர்ஷிப் ஸ்டார்டிங்கில் சொன்ன விதமாகவே தான் துதிகான மகிமை எல்லாமே அவருக்கு எல்லா நேரத்துலையும் அவர்கிட்ட செலுத்துறது மட்டும்தான் நம்மளோட ஒரே டியூட்டியாக இருக்குது. அவர் முழு இதயத்தோட, உண்மையான இதயத்தோட, வித் ட்ரூத்ஃபுல் ஹார்ட் அண்ட் சோல் அவர் உட்காந்து ஆராதிச்சுட்டே இருக்க போகும்போது காரியங்கள் மாறும். பவுலும் சீலாவும் ஜெயிலில் உட்காந்துருந்தாலுமே அவங்க ஆண்டவரை துதிச்சாங்க. பிரிசன் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரிசனுக்குள்ளே உட்காந்துருக்கிறீங்களா, ஏதாவது ஒரு பாண்டேஜில் இருக்கிறீங்களா, கீப் வர்ஷிப்பிங் ஹிம். அந்த செயின்ஸ் எல்லாம் உடஞ்சு போகிறத நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் வாழ்வில். அவரோட கிருபை மாறாத கிருபையாக இருக்குது. அவர் நல்லவராக இருக்கிறார். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிறோம் அப்பா. இந்த நாள்ல யார் யார் வாழ்வில் எல்லாம் பெரிய பாண்டேஜ் இருக்குதோ அந்த பாண்டேஜ் எல்லாம் உம்முடைய நாமத்தினால் அது எல்லாமே உடைந்து போனதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை சொன்ன விதமாக பரலோக பூமியில நீங்க எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூமியில நீங்க எதை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த நேரத்துல ஒவ்வொருத்தங்க வாழ்விலும் ஆசீர்வாதங்களை கட்ட அவிழ்க்கிறோம் ஆண்டவரே. அது பரலோகத்துல கட்ட விழுந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டிலையும் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நான் வாழ்வது
இஸ் ரெடி டு ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ். அவர் ரெடியாக நிற்கிறார் உங்களோட கரங்களை பிடிக்கிறதுக்காக. அவர் நம்ம கரங்களை எப்பவும் பிடித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஒரு நிமிஷம் ஆண்டவரே நான் உங்கள் கரங்களை டைட்டாக பிடிச்சிக்கிறேன் நீங்கள் சொல்ல போங்க. நான் சொல்கிறேன், வா என் கூட வா, உன்னை என் பசும் புல்லில் நடத்துகிறேன், தண்ணி வற்றாத நீரோட புல்ல உன்னை நடத்துகிறேன். அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இங்க இருக்கிற எங்களை ஜாயின் பண்ணிருக்க ஒவ்வொருத்தங்க மேலேயும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் அப்பா. பூமியில நாங்கள் வாய்களை திறந்து எதையெல்லாம் நாங்கள் கட்டவிழ்க்கிறோமோ அதெல்லாம் பரலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. சுகத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம், ஆசீர்வாதங்களை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம், சமாதானத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் அப்பா. இந்த காரியங்களாவும் எங்க வாழ்வில் நிரம்புறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய மாறாத கிருபை எங்க வாழ்வில் நிரப்புறதுக்காக நன்றி. நீர் எங்களை வழி நடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்க யாருமே இல்லைன்னு சொல்லி உட்கார போகும்போது நீங்க எங்க கரங்களை பிடித்ததுக்காக நன்றி. உங்களோட ஷோல்டர்ஸ் எங்களுக்காக நீட்டினதுக்காக நன்றி அப்பா. நீங்க எங்களோட இருந்து வழி நடத்ததுக்காக நன்றி. இந்த தகப்பன் என்னை ஒவ்வொரு நிமிஷமும் வழி நடத்ததுக்காக நன்றி. நீர் என்னோட தகப்பனாவே இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். All right. It's wonderful to gather together in the presence of God for once again. நம்முடைய கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவருடைய சமூகத்தில் இன்னொரு முறை நாம் கூடி வரும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். கடந்த வாரத்தில் நாம் இந்த தேசத்தினுடைய விடுதலை நாளை கொண்டாடினோம். நாம் தேசத்தோடு கூட சேர்ந்து இந்த விடுதலையை தேவன் நமக்கு எப்படி வைத்திருக்காருன்னு சொல்லி கொண்டாடினோம். அதை பார்த்து கொண்டாடினோம். இன்றைக்கு மறுபடியுமாக நம்முடைய வாக்குத்தத்தங்கள் possess the promises, inherit the promised by worshiping the promiser. வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொள்வோம், உரிமையாக்கிக் கொள்வோம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரமாக்கிக் கொள்வோம். வாக்கு பண்ணினவர் மேலே வைத்திருக்க விசுவாசத்தினால அல்லது வாக்கு தத்தம் பண்ணினவரை நாம் ஆராதிப்பதனால அதை நாம் அனுபவிக்கும்படியாக பூர்ணராகிறோம். இதைத்தான் கொஞ்ச நாள் நாம் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வாக்குத்தத்தம் அப்படிங்கிறது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. வாக்குத்தத்தம், தேவனுடைய வாக்குத்தத்தம் அப்படிங்கிறது ஏதோ மனுஷர் பேசுகிற விதமாய், மனுஷர் சொல்லுகிற விதமாய் ஒரு வாக்குத்தத்தம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த
தேசத்தில் ஒருவரை ஒருவர் பீறிக்கொள்கிறாங்க. நீ வாக்கு பண்ணினையே, என்ன ஆச்சு? வாக்கு பண்ணதை செஞ்சீங்களா? நீங்கள் வாக்கு பண்ணீங்களே, அது வாக்கு பண்ணதை செஞ்சீங்களா அப்படின்னா இவங்க கேட்குறாங்க, நாங்கள் வாக்கு பண்ணது இப்போ தான் பண்ணினோம், நீங்கள் இத்தனை வருஷத்துக்கு முன்னால் பண்ணீங்களே, இத்தனை நீங்கள் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஒருவரை ஒருவர் மாறி மாறி பேசிக்கிறாங்க. ஆனால் வாக்குத்தத்தை யார் வாக்கு பண்ணதா நிறைவேறுது அப்படின்னா தட்ஸ் $1 மில்லியன் கொஷின். அது ஒரு பெரிய கொஷின். ஓகே, அது நமக்கு இப்போது அதில் என்னோட காரியம். ஆனால் ஒரு காரியம், தேவன் வாக்கு பண்ணினாரானால் அந்த வாக்கு அது வித்தியாசமானது. ஏன் மனுஷங்க வாக்கு பண்ணதுக்கும் தேவன் வாக்கு பண்ணதுக்கு என்ன வித்தியாசம்? இன்றைக்கு அரசாங்கங்கள் அல்லது அவர்கள் ஆட்சிக்கு வரும் முன்னே நிறைய வாக்குத்தத்தங்களை பேசுகிறாங்க. நாங்கள் இதை பண்ணுவோம், அதை பண்ணிடுவோம், இதை செஞ்சிருவோம், அதை செஞ்சிருவோம், உங்களுக்கு இலவசமாக இதை கொடுப்போம், இலவசமாக அதை கொடுப்போம், ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அது செய்ய முடியறதில்லை, அது செய்கிறதுக்கு தாமதமாகிறது, இல்லை செய்கிறத பற்றி நினைக்கிறதே கிடையாது. ஏன்? எதனால்? ஆனால் தேவன் வாக்கு பண்ணாரானால் வாக்கு பண்ணினதை அது நிச்சயமாக நிறைவேறுது. இதில் ஏதோ ஒரு பேசிக்காக, அதில் ஒரு ஆழத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு சத்தியம் இருக்கிறது. அதனால தான் நடக்குது. என்ன? தேவன் வாக்கு பண்ணும்போது அவர் தம்முடைய வாக்கில் வல்லமையை வைத்திருக்கிறார். தேவன் வாக்கு பண்ணும்போது தம்முடைய வாக்கில் அல்லது தம்முடைய வார்த்தையில் அவர் வல்லமையை வைத்திருக்கிறார். அவர் என்னத்தை வாக்கு பண்ணாரோ அந்த வாக்கை நிறைவேற்றத்தக்கதான வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கிறது. திரும்ப சொல்கிறேன், தேவன் எதை வாக்கு பண்ணுகிறாரோ அதை வாக்கு பண்ணும்போது அந்த வாக்கை நிறைவேற்றத்தக்கதான வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கிறது. ஆனால் மனிதர் வாக்கு பண்ணும்போது வாக்கு பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் தான் அது எப்படி நிறைவேற்றலாமா முடியாதா அப்படின்னு யோசிக்கிறது. எப்போன்னா, அதை வாக்கு பண்ணி அதெல்லாம் முடிஞ்சது, வாயை விட்டு வார்த்தை போயிடுச்சு, ஒரு எம்டி வேர்டாக போயிடுச்சு, போன பிறகு அப்புறம் உட்காந்து யோசிக்கிறாங்க. அதனால பெரும்பாலும் அந்த வாக்குகளை நிறைவேற்ற முடிவதில்லை. ஒரு சிலருக்கு நிறைவேற்றின ஆசை இருக்குது, ஆனால் முடிகிறதில்ல. அதாவது இன்றைக்கி நிறைவேற்றணும் அப்படி நினைக்கிறாங்க, அதுக்கான ஏதோ முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் என்ன, வாக்கு பண்ணும்போதே அதற்கான ப்ரொவிஷன், அதற்கான காரியங்களை செய்து முடிக்க மனிதனுக்கு இயல்வதில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்பவுமே சரி இப்படி சொல்லிடுவோம், சொல்லி பாருங்கள், இது ஏதோ அரசாங்கம் மட்டும் இல்லைங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்கும் இப்படித்தான் வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்றோம். நீ என்ன பண்ணு, இந்த தடவை 100 மார்க் வாங்கிட்ட, அல்லது நீ இந்த 10th பாஸ் பண்ணிட்ட, இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டா, நான் உனக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணிட்டாங்க. இந்த 2 வருஷத்தில், அது 2019-20 இந்த மாதிரி மாட்டிக்கொண்ட பெற்றோர் மிக அதிகம். இந்த மாதிரி வாயை கொடுத்து மாட்டிக்கொண்ட பெற்றோர் மிக அதிகம். ஏன் தெரியுமா? இவங்க நினச்சாங்க நம்ம பிள்ளைங்க பாஸ் பண்ணுறது கஷ்டம், அதனால் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலாம், ஒரு உற்சாகப்படுத்தலாம். நீ பாஸ் பண்ண என்ன பண்ணலாம், உனக்கு ஒரு பைக் வாங்கி தர்றேன், நீ பாஸ் பண்ண உனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி தரேன். ஆனால் என்ன ஆச்சு, கவர்மெண்ட் சொல்லிடுச்சு எல்லாருமே பாஸ்ன்னு. கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு, எல்லாருமே பாஸ். இப்போது இப்படி வாய் கொடுத்த பெற்றோர்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, நம்ம பிள்ளை பாஸ் பண்ண மாட்டான், ஒன்று சொல்லி வைப்போம் பார்க்கலாம் அப்படின்னு. இப்போது கவர்மெண்ட் சொல்லி எல்லாருமே பாஸ் அப்படின்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ தான் யோசிக்கிறாங்க, ஐயோ இவனுக்கு வேறு நம்ம சும்மா இல்லாமல் இந்த 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கி தரேன்னு சொன்னேன், இந்த 1 லட்ச ரூபாய்க்கு எங்கே போவேன், அல்லது இவனுக்கு நான் இப்படி ஒரு செல்ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னேன், அதுக்கு நான் எங்கே போவேன், இதை சொல்லி அப்புறம்தான் யோசிக்கிறாங்க. அது மனிதருடைய வாக்கு.
ஆனால் தேவனுடைய வாக்கில் தேவன் வாக்கு பண்ணும்போது அதற்கான வல்லமையை வைத்திருக்கிறார். ஆகையினால தான் சொல்லேன், தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணாரனால் அந்த வாக்கு தத்துவத்தை முதல்ல இது என்னோட வாக்கு தத்துவம் என்று சொல்லி யூ டிசைட் இட். அதை முதல்ல இது என்னோடது சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். then you can receive it, see it and feel it. இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அதை நம்ம முற்று முழுதுமாக நம்முடையது ஆக்கிக் கொள்கிறது, அதை முற்று முழுதுமாக எப்படி நம்மளுடைய ஆக்கிக் கொள்கிறது. ஏன்னா இந்த வாக்கு தத்துவத்தை என்னுடைய ஆக்கிக் கொள்கிறதற்கு முதல்ல வாக்கு தத்துவத்தை என்னுடைய ஆக்கிக் கொள்கிறதுக்கு அநேக வழிகளை பேசினோம். இப்போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்கிறதற்கு அதற்கான வழிகளை பேசிகிட்டு இருக்கோம். வாக்கு என் இருதயத்தில் முதல்ல அந்த வாக்கு என்னுடையது, தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அது என்னுடையது என்று சொல்லுகிற அந்த அறிவு ரொம்ப தேவையாக இருக்குது. When God has told you something, you need to possess it and get to enter into your mind that it is yours. அது எப்படி இருக்கணும்னா நம்ம ரத்தத்தோட கலந்துடணும். இந்த வாக்கு பண்ணினது என்னோடது, தேவன் எனக்கு வாக்கு பண்ணார்னால் இந்த வாக்கு தத்துவம் என்னுடையது. ஆமாம் பிரதர், பாருங்கள், மோசே கூட தேவன் அப்படி தான் வாக்கு பண்ணார், அவன் மோசேக்கெல்லாம் நடந்துச்சு. யோசுவாவுக்கு வாக்கு பண்ணார், யோசுவாவுக்கு நடந்துச்சு. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார், ஆபிரகாமுக்கு நடந்துச்சு. அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியுமா? அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியுமா? அந்த வாக்குத்தத்தம் என்றைக்கு எனக்கும் சேர்த்து எழுதப்பட்டிருக்குது என்று தெரியுதோ அன்றைக்குத்தான் இந்த வேதாகம புத்தகம் நமக்கு அர்த்தம் உள்ளதாகிறது. நான் சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு 1000 நடந்துட்டு போகுதுங்க, ஆபிரகாமுக்கு 1000 நடந்துட்டு போகுது. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆபிரகாமுக்கு என்னென்னமோ நடந்துட்டு போகுது. Abraham got some this, that. Abraham at his 100th year he got a child. Abraham has become a rich man. Abraham got possessions which even the earth cannot bear. That's good, that's good, that's good. But what is for me and you? What is for you and me? உங்களுக்கு எனக்கு அதனால் என்ன காரியம்? அப்போது இதை நான் தெரிஞ்சால் தான் இந்த வேத புத்தகத்தை படிக்கிறதுல ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குது. இல்லை அப்படின்னா இது ஏதோ ஒரு நல்ல கதை புத்தகமாயிடும். இது ஒரு நல்ல கதை. என்ன கதை? ஆபிரகாமுக்கு இப்படி இருந்துச்சாமாம், ஆமாம். ஆபிரகாமுடைய மனைவி ரொம்ப அழகாக இருந்தாலாமா, ஆமாம். இப்படின்னு சொல்லி ஏதோ கதா கலைச்சப்பு நடத்தி ஆமான்னு சொல்லி பாட்டு பாடி கதை கேட்டுட்டு காலில் எதிர்த்து விடிச்ச போட்டுன்னு எதிர்த்து போகிற இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இதுவும் ஒரு கதையும் கதா கலைச்சவும் ஆகிடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது. ப்ளீஸ் டர்ன் வித் மீ டு தி எபிஸ்டல் ஆஃப் பால் டு ரோமன்ஸ் 4th chapter. Wow, that it makes something clear. 4:23, 22:23. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கணும் வேண்டியதாக இருக்குது. அவன் விசுவாசத்தானாமா, ஆபிரகாம் விசுவாசத்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் எழுதப்படாமல் நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. And being fully, let me read it from 21st verse, Romans 4:21. And being fully persuaded that what he had promised he was able also to perform, and therefore it was imputed to him for righteousness. Now it was not written for his sake alone that it was imputed to him, but
for us also, to whom it shall be imputed if we believe on him that raised up Jesus our Lord from the dead, who was delivered for our offenses and was raised again for our justification. Yes அண்ணா 24-25 வாசிச்சிடலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஓ குட். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது மாத்திரமல்ல, அதே விதமாய் இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கும் நீதியாக எண்ணப்பட்டிருக்கிறது. அதனால சொல்ல அவனுக்காக மட்டுமல்ல, இது நமக்காகவும் சேர்த்து எழுதப்பட்டிருக்குது. அவனுக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்கு எனக்கு சேர்த்து எழுதப்பட்டிருக்குது. நீங்களும் விசுவாசிக்கும் போது நீங்களும் நீதி உங்களுக்கு அது நீதியாக எண்ணப்படுகிறது. அதுதான் எழுதியிருக்குது. அப்போது இப்போ நான் சொல்கிறேன், இந்த பைபிள் எனக்கு அர்த்தமுள்ளதாக இருக்குது. இந்த பைபிள், இந்த வேத புத்தகம் எனக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஐ எம் ஏபிள் டு ஃபைண்ட் எ லைஃப் லைன் இன் திஸ் புக். இஃப் திஸ் இஸ் நாட் ரிட்டன் ஃபார் மீ, this is nothing but a printed paper which has no life. ஒருவேளை நீங்கள் உலகத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்குதுங்க, ஆனால் அதில் ஜீவன் இருக்குதா? இல்லை. there is no life line in it. இன்றைக்கி நமக்கு ஒரு லைஃப் லைனோட எனக்கு எழுதப்பட்டிருக்குது. அப்படியான எனக்கு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எனக்கும் உண்டாயிருக்கிறது. என்ன கர்த்தருடைய வார்த்தை சொல்லிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி அவருடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். நம்ம வாக்குத்தத்தத்தின்படி அவனுடைய சந்ததியாராய் அவனுடைய வாரிசுகளாக இருக்கிறோம். அப்படியானால் ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனையும் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிறது. ஆமென். சரி, இப்போது இதை அதை இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதை நான் எப்படி இன்ஹெரிட் பண்ணணும்? இப்போ வாக்குத்தத்தம் என்னோடதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் அது எனக்கும் தான், அதனால் வாக்குத்தத்தம் என்னோடதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த வாக்குத்தத்தத்தை நான் எப்படி சுதந்திரத்துக் கொள்கிறது அப்படிங்கிறதான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை எப்படி சுதந்திரத்துக் கொள்கிறது அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்கோம். சரி, இன்றைக்கு என்னோட கூட இந்த விஷயத்தில் எபிரேயர் 10 அதிகாரம், Hebrews 10 chapter 34, 35 and 36. நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்தது மன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. தேங்க்யூ. இங்கே பவுல் 2 விசேஷ காரியங்களை பேசுகிறாருங்க. 2 முக்கியமான காரியங்களை பேசுகிறாரு. ஒன்று, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கணும் அப்படிங்காரு. இன்னொன்று, அதுக்கு முந்தி எழுதுகிறாரு, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்தது மட்டுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம், சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். பின்ன என்ன சொல்கிறாரு?
உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, ஏன்னா வாக்கு பண்ணப்பட்டிருக்குது. உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் தெரிஞ்சிருக்கு இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய யாராவது கொள்ளையடிக்க வந்தாங்கன்னா சந்தோஷமாக கமான் டேக் இட், சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அதை இறுக்கி பிடிச்சிட்டு இதை விட்டுறது இல்லை. இங்கிலீஷில் ஒரு சேயிங் சொல்லுவாங்க, penny wise and pound foolish. You catch hold of a penny and leave a pound. இந்த சின்ன அற்ப விஷயங்களுக்கு போய் சண்டை போட்டு பாருங்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிக்காரன் இந்த ஒரு இதில் ஒரு இது பார்த்தாங்க, ஒரு ஐ திங்க் இட் வாஸ் a viral video in WhatsApp and some of the social medias. அவன் ஒரு 2 ரூபாய்க்கு சண்டை போடுவான். சண்டை போட்டுட்டு அந்த 2 ரூபாய்க்கு அந்த காய்கறி தள்ளிட்டு போவான். அவன்கிட்ட போய் அந்த 2 ரூபாய்க்கு போய் சண்டை போட்டுட்டு அவன் போய் இப்போ சொல்லுவான், 2 ரூபாய் நான் மிச்சம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு இடத்துல கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அவன் பர்ஸை இன்னொரு தூக்கிட்டு போயிருப்பான். அவன் பர்ஸை தூக்கிட்டு போயிருப்பான். He was happy when he could argue with that vegetable vendor for just 2 rupees. But at last, he lost the whole of his wallet. ஏன்னா இதில் நம்ம ஜெயிச்சிட்டோம். I got a penny. But you lost the pound. But தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? Be pound wise. Be pound wise. When you are pound wise, you will be ready to give up a penny. பெரிய காரியத்தை குறித்து நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருக்கும்போது சின்ன காரியத்தை தைரியமாக விட்டு கொடுப்பீர்கள். இப்போ தமிழில் ஒரு இது சொல்லுவாங்கள்ல, ஒரு பாடல், என்ன பாடல்? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. ஓடு மீன் சின்ன மீன் தானே, போட்டோம் போ. இப்போ என்ன செய்யும்? இது அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி, இது ரொம்ப நல்ல மீன், நல்ல கொக்காமா, எந்த மீனையும் பிடிக்காதாமா அப்படின்னு சொல்லி அமைதியாக நிற்கும். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும்பளவு, பெரிய மீன் வர்ற வரைக்கும் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி காத்துட்ருக்குமாம்மா. ஆனால் இந்த மீன் என்ன நினச்சிக்கும், இந்த கொக்கு முட்டாள் கொக்கு, இந்த கொக்கு முட்டாள் கொக்கு, பாரு ஒரு மீனே பிடிக்கல போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பெரிய மீன் வரும் பாருங்க, கப்பல் பிடிச்சிடும். நீங்களும் நானும் அப்படி ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, அதைத்தான் நான் போன வாரத்திலாம் பேசியிருந்தோம். நீங்கள் என்ன செய்யலாம், இதை விசுவாச கிரியை, நான் தேவனை நம்புகிறேன், இதெல்லாம் ஓடு மீன்கள், என் கையில் இருக்கிறதெல்லாம் ஓடு மீன், இது ஓடட்டும். ஆனால் தேவனுக்காக ஒரு உரிமைன்னு வச்சுருக்கிறாரு, தேவனுக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அதுதான் பவுல் சொல்கிறார் பாருங்க, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. எங்கேங்க? இப்போ இதுதான் பிரச்சனை. இது எங்கே இருக்குது பார்ப்போம். Hebrews 10:34 நான் வாசிக்கிறேன். For you did sympathize and suffer along with those who were imprisoned, and you bore cheerfully and plundering of your belongings and the confiscation of your property in the knowledge and conscience that yourself had a better and lasting possession. இங்கே ரொம்ப ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் ரொம்ப அழகாக சொல்லுது. You had you in the knowledge and consciousness that you yourselves had a better and lasting possessions. எப்படி நான் கொள்ளையிட கொடுத்தேன்? கொள்ளையிடுறதுக்கு யாருக்கு கொள்ளையிட கொடுக்குறேன்? நான் என்னுடைய சக மக்கள் அல்லது என்னோட கூட இருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் கொள்ளையடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். கொள்ளையடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். அதாவது கொள்ளையடிக்கப்படுறதுன்னா, ஏன் கொள்ளையிடுறதுன்னு என்ன அப்படி மென்ஷன் பண்ணுறாரு? ஏன் கொள்ளையிடணும்? பிளண்டரிங் சொல்கிறார்ல,
cheerfully. You bore cheerfully the plundering of your belongings. What is plundering? அது என்னங்க கொள்ளையிடுறது? என்ன கொள்ளையிடுறது? கொள்ளையிடுறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, கொள்ளையிடுறவன், உங்களை கொள்ளையடிக்கிறவன் எவ்வளோ கொள்ளையடிப்பான்? எத்தனை % கொள்ளையடிப்பான்? கொள்ளையடிக்கிறது அப்படின்னா கடைசி பைசா வரைக்கும் இல்லாமல் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவான். கடைசி பைசா வரைக்கும் இல்லாமல் கொள்ளையடிச்சிட்டு போவான். அதாவது தேவனுடைய வார்த்தையில் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் கொள்ளையிட, தமிழ் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்க, உங்கள் ஆஸ்தியை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். You are given to be plundered. You are given to be plundered. நீங்கள் கொள்ளையிடும்படியாக ஒப்பு கொடுத்தீர்கள். ஏன்னா உங்களுக்கு அதை விட பெட்டரானது ஒன்று வந்துட்டு இருக்கு தெரிஞ்சு. இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரு முறை எனக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவம், ஐ திங்க் நான் சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் பரவாயில்ல, இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன். நானும் ஹெலனும் ஜானும் நாங்கள் 3 பேரும் மதுரை போயிருந்தோம். மதுரைக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். போயிட்டு இப்போ கோயம்புத்தூர், மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வரணும். அந்த ஈவினிங்கில் நாங்கள் ஒரு தேவ மனுஷனோட வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த காலையில் நான் போன ஊழியத்தில் எனக்கு ஒரு ஆனரியம் கொடுத்துருந்தாங்க. அதை நான் எடுத்து பாக்கெட்டில் வச்சுருந்தேன். நான் அங்கேருந்து கிளம்பும்போது அவர் ஜெபம் பண்ணார். அந்த தேவ மனுஷன் ஜெபம் பண்ணார். அப்போது தேவன் சொன்னார், நீ உன் பாக்கெட்டை கவுத்தி கொடுத்துரு, உன் பாக்கெட்டை கொள்ளையிட கொடு. கிவ் யுவர் வாலெட் டு பி பிளண்டர்டு. கிவ் யுவர் வாலெட் டு பி பிளண்டர்டு. அதை கொள்ளையிடும்படியாக கொடுத்துருந்தார். நான் என்ன பண்ணேன், மொத்தத்தை எடுத்து கொடுத்தேன். இருந்த பர்ஸில் இருந்து எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ ஆண்டவர் சொன்னார், காலையில் ஒரு ஊழியத்துக்கு போனேன்ல, அந்த ஊழியக்காரங்க அந்த ஊழியத்துலேருந்து உனக்கு ஒரு பணம் கொடுத்தாங்கல்ல, அது உன்னோட பேண்ட் பாக்கெட்டில் இருக்குது, அதை எடுத்து கொடு அப்படின்னாரு. ஓ, பார்த்தா இந்த பாக்கெட்டில் இருந்தது, அதையும் எடுத்து கொடுத்தாச்சு. என்னை ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. கொள்ளையிட சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போது மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஏறக்குறைய 260 கிலோமீட்டர் வரணும். என் காரில் ஒரு 1/4 டேங்க் தான் பெட்ரோல் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. அங்கேருந்து நாங்கள் கிளம்பும்போது மணி 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. சாயந்தரம் 7:30 ஆயிடுச்சு. இப்போ கையில் எந்த பணமும் கிடையாது. கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுத்துட்டேன். காரில் ஏறி உட்காந்த உடனே என்னை தெரியாமல் ஒரு பயம் மாத்திரம் என்னை கவிக்கிச்சு. ஒரு பயங்கர பயம் என்னை கவிக்கிச்சு. என்ன பண்ணுறது சொல்லி அந்த போராட்டத்தில் திரும்ப வார்த்தையை பேசி ஜெயிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். ஆனால் இப்போ என்ன, நான் போராட்டத்தை ஜெயிக்கிறேன், என் கார் ஜெயிக்க மாட்டேங்குது. பெட்ரோல் டேங்க்கில் நான் நினச்சேன், ஒருவேளை பெட்ரோல் டேங்க்கில் நீடல் இப்படி போகாமல் இப்படி திரும்பி வருமோ, அப்படியே கொஞ்சமாக நனைஞ்சிட்டே வருமோ, அப்படியே தான் தேவன் அற்புதத்தை உண்டு பண்ணுவார். இல்லை, எப்பயும் போல் அது சொன்னு கீழே போயிட்டுருக்குது. ஒருவேளை எந்த இடத்துலாவது கார் நின்றுதுன்னா, நான் யாருக்காவது ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்புங்கன்னு கேட்டிருந்தா கூட, அங்கே பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கு பெட்ரோல் டேங்கர், பெட்ரோல் பம்ப் இருக்கணுமே, ஃபியூல் செல்லர் இருக்கணுமே, தெரியாது. ஆனால் கொஞ்சம் தூரம் வர ஒரு இடத்துக்கு வந்தேன். எல்லாம் ஆல்மோஸ்ட் எம்டிக்கு வர நிலைமை ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவரே, நான் இப்போ என்ன செய்யணும்? ஆண்டு சொன்னார், உன் மனைவியோட பேக்கில் பணம் இருக்குது, எடுக்க சொல்லு அப்படின்னாரு. மனைவியோட பேக்கில் பணம் இருக்கிறது அவளுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பணம் இருக்கிறது அவளுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் அதில் பணம் இருந்தது, அது எப்படி வந்ததுன்னு தெரியாது. அந்த பணத்தை எடுத்து ஃபியூல் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தோம். யூனோ வாட் ஹேப்பன்? மறுநாள் நாங்கள் வந்துட்டோம். மறுநாள் இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு விதைக்காத ஒரு நபர் துரத்தி நான் என்னத்தை அங்கே விதைச்சிட்டு வந்தேனோ அதனோட 11 மடங்கை அவர் மறுநாள் நாங்கள் அறுத்தோம்.
சந்தோஷமாக கொள்ளையை கொண்டு வந்தோம். என்ன? கர்த்தரைகளுக்கு போதுமானவர், கர்த்தரைகளுக்கு போதுமானவர்னு சொல்லி, கர்த்தரைகளுக்கு போதுமானவர் கொண்டு வந்து என்னாச்சு? மிகுந்த பலனுக்கு ஏதுவாய், மிகுந்த பலனுக்கு ஏதுவாய் எடுத்து வந்தோம். சரி, இப்போ கர்த்தருடைய வார்த்தை இப்படி இதை சொல்லுது பாருங்கள், இதை பார்த்துருவோம். நீங்கள் தேவனுடைய 36ஆம் வசனம், 35 வாசிக்கலாம். ஆகையால், எதுக்கு ஆகையால்? எப்போ ஆகையால்? Do not therefore fling away your fearless confidence, for it carries a great and glorious compensation of reward. When you give, when you allow yourself to be plundered, நீங்கள் உங்களை கொள்ளையிடப்படும்படியாக உங்களை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு? அந்த வசனம் என்ன சொல்கிறா பாருங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். You have a promise and this is the time to inherit it. தைரியமா இருங்க, தைரியமா தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி அடுத்தது சொல்கிறாரு. அடுத்த வசனம் சொல்கிறாரு, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அந்த 35ஆம் வசனம் திரும்பி நம்ம இன்னும் பார்ப்போம். 36ஆம் வசனம் இப்போ பார்ப்போம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. இப்போது inheriting the promised one, நீங்கள் வாக்குத்தத்தம், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணுமாம்மா? பொறுமையோடு காத்திருக்கணும். சரி, பொறுமையோட எப்படி? இதுதான் விஷயம். பொறுமையோடு காத்திருக்கணும் அப்படின்னா எப்படி? என்னமோங்க வர்றப்போ வரட்டும், என்னமோ சொல்லிட்டோம், சரி ஆண்டவர் கொடுக்குறப்போ கொடுக்கட்டும். நிறைய பேர் இப்படி தான் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் பொறுமையாக இருக்கலாங்க, அவர் வாக்கு பண்ணியிருக்காருல்ல, அவர் வாக்கு பண்ணியிருக்காரு, அவர் எப்போ கொடுப்பாரோ கொடுக்கட்டும், பொறுமையாக உட்காந்துருப்போம். இங்கே பாருங்கள், வசனம் சொல்லுது, for you have need of steadfast patience. The patience should be a steadfast patience. Steadfast patience. Steadfast patience. இந்த பொறுமை அப்படிங்கிறது ஏதோ சரி நடக்குது கையெடுத்துடுறது இல்லை. தேவன் என்ன வாக்கு பண்ணியிருக்காரோ அதை நோக்கி சரியாய் பிரயாணித்து கொண்டு போகிறது. ஏர்பிளேனில் நார்மலாக என்ன நடக்கும்னா, ஏர்பிளேனில் டேக் ஆஃப் ஆகும்போது அந்த என்ஜினோட ஃபுல் கெப்பாசிட்டியில் அந்த என்ஜினை ஓட்டுவாங்க. ஃபுல் கெப்பாசிட்டியில் டேக் ஆஃப் ஆகும். அதோட முழு சக்தியை அதை எடுத்துகிட்டு மேலே எழும்பும். மேலே எழும்பி அதனோட சமதளத்துக்கு வரும்போது அதுக்கப்புறம் பைலட்டும் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவாங்க. அந்த என்ஜினும் அவ்வளவு கெப்பாசிட்டி, அதனோட அவ்வளவு மொமெண்டம் இல்லாமல் அமைதியாக ஓடிட்டுருக்கும். சரி, இப்போ தான் மேலே ஏறியாச்சு இல்லை, இப்போ எது வரைக்கும் அந்த மொமெண்டம் அப்படியே இருக்கும் மாறாமல்? அடுத்த டெஸ்டினேஷனில் லேண்டிங் வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் அது அப்படியே போயிட்டுருக்கும். பொறுமையாக போவாங்க, பொறுமையாக போயிட்டுருக்கோம். அதில் எந்த பெரிய இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒன்றுமே இருக்காது, அமைதியாக போயிட்டுருக்கோம். சரி, இப்போ அமைதியாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பைலட்டில் எதிர்த்து வெளியே வந்துடலாமா? காக்பிட்டை விட்டு வெளியே வந்துடலாமா? சரி, இதான் போகுது இல்லை. இப்போ பிளேனுக்கு ஏதாவது டிராஃபிக் ஜாம் ஆகுமாங்க? நடுவானத்தில் ஏதாவது டிராஃபிக் ஜாம் ஆக போகுதா? அது பாட்டு போக வேண்டியதானே, எதிர்த்து வந்துட வேண்டியதானே? இல்லை. The steadfast patience, அது 13 மணி நேரம், 14 மணி நேரம், 20 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ஃப்ளை ஆகுது பாருங்கள். 20 மணி நேரம் பைலட் அதை ஸ்டெட்ஃபாஸ்ட் பேஷன்ஸோட அந்த இங்கே வந்துருச்சு, இங்கே என்ன வானத்தில் உட்காந்து பரவாயில்ல, நம்ம முதல்ல வந்துருச்சு,
சென்னை வந்துருச்சு, பாம்பே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீழே எட்டி பார்த்துட்டு இருக்க முடியுமா? எட்டி பார்த்தா எதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. எல்லாம் ஒரே வானம், ஒரே பெருசாக ஒன்றுமே தெரியாது. பார்த்தது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் அது ஸ்பெஷலி கிராஸ் அட்லாண்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஐரோப்பாவிலேருந்து அமெரிக்கா போக முன்னே ஒரு 7-8 மணி நேரம் ஒன்றுமே இருக்காது. கீழே கடல், மேலே வானம், ஒன்றுமே இருக்காது. அட்லாண்டிக் சமுத்திரத்தை கடக்குது, அவ்வளோ 7 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் they are steadfast in their duty. அது சரியாக ஓட்டிகிட்டே போகணும். சரியாக எது வரைக்கும்? அடுத்த லேண்டிங் வரைக்கும். லேண்டிங் வரும்போது திரும்ப எல்லாம் அந்த என்ஜினோட ஃபுல் கெப்பாசிட்டியில் லேண்டிங் ஆகும். அப்போ தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற நாட்களில் அந்த அந்த இது அடையிற வரைக்கும், பொசஸ் பண்ணிக்கிற வரைக்கும் ஸ்டெட்ஃபாஸ்ட் பேஷன்ஸ், அதை குறித்தே எண்ணம் உள்ளவர்களாக இருக்கணும். அதை மறந்துட்டு இல்லை, அதை குறித்தே எண்ணம் உள்ளவர்களாக அதை திரும்ப திரும்ப பேசி, அதை திரும்ப திரும்ப நினைத்து, அதை திரும்ப திரும்ப தேவனை துதித்து அதை பெற்றுக்கொண்டுட்டே இருக்க வேண்டும். சரி, இப்போ கேட்குறேன், ஒருவேளை அநேகர் கேட்குறாங்க, ஏன் அப்படி கொள்ளையிட கொடுத்தால்தான் தேவன் எனக்கு வாக்கு பண்ணப்பட்டதை கொடுப்பாரா? அதை விட ஈஸி வழி எனக்கு இல்லையா? அப்படி கொள்ளையிட கொடுத்தால்தான் கொடுப்பாரா? ஈஸி வழி இருக்குது, இல்லைன்னு சொல்லல. தட்ஸ் கால் மிரக்கிள். தட்ஸ் கால் a life of miracle. அற்புதத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நீங்கள் அற்புதத்தில் வாழ முடியும். ஆக்சுவலாக அற்புதத்தில் வாழ முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க அற்புதத்தில் வாழ முடியும்னு? ஆக்சுவலாக அற்புதத்தில் வாழ முடியும். ஆனால் தேவன் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்க வாழ்க்கை அதை காட்டிலும் பெரிய வாழ்க்கை. அது ஆசீர்வாதத்தில் வாழ்கிற வாழ்க்கை. We are not called to live in miracles. We are called to live in blessing, because that is a superior life. See, ஈசாக்கு விதைச்சான், 100 மடங்கு பலன் பெற்றான். அது அற்புதமா ஆசீர்வாதமா? என்னங்க கொஞ்சம் தயவுசெய்து என்ன சரி, இதை புரிஞ்சிடாது, ஈஸி, குழப்பிக்கூடாது. ஆனால் 100 மடங்கு வந்துச்சே, அது அற்புதமா ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம் தான். அது சூப்பர் நேச்சுரல் பிளஸிங், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதம். அது ஆசீர்வாதம், அது அற்புதம் இல்லை, அது ஆசீர்வாதம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதம். இந்த இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் ஒவ்வொரு நாளும் மன்னா சாப்பிட்டாங்க இல்லையா, அது ஆசீர்வாதமா அற்புதமா? அது அற்புதம், அது அற்புதம். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு வருமா வராதா, நாளைக்கு வருமா வராதா, நாளைக்கு வருமா வராதா, இவங்க வாழ்க்கையெல்லாம் நாளைக்கு வருமா வராதா, வருமா வராதா, வருமா வராதா, வருமா வராதா. ஆனால் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளை, தேவன் நமக்கு கொடுத்த பிரமாணங்களை, அதாவது நமக்கு கொடுத்த வழிவகைகளை உபயோகப்படுத்தி நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்வது, அது ஆசீர்வாதம். அது ஆசீர்வாதம். அப்போது கொடுத்தா தான் வருமா? இதுதான் சொல்கிறேன், கொடுத்தா தான் வருமா? கொடுத்தா தான் வருங்கிற இது இல்லை. ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, விதைக்கிறதுக்காக அவரே விதையை கொடுத்துருக்காரு. அதுதான் உண்மை. தயவுசெய்து வச்சுங்க, நான் விதைக்கிறது ஏதோ என்னோட பெரிய உழைப்பில் இருந்து நான் விதைக்கிறேன்னா விதைக்க முடியாதுங்க. எடுத்துக்கொள்வோம் 2 கொரிந்தியர் 9:10. Let's make it something clear. Why should I make a sowing? தேவன் இப்படி கொடுத்தா தான் கொடுப்பாரு. நிறைய பேருக்கு இப்படிலாம் நிறைய குண்டக்க ஓடுது பாருங்க. தேவன் கொடுத்தா தான் கொடுப்பாரா? கொடுக்காம வேற வழி இல்லையா? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். இருக்கு
புசிக்கிறதற்கு. He gives the seed to the sower and bread to eat. அவர் தான் விதையை அவர் தான் கொடுக்காரு. விதையை நீங்கள் நானும் சம்பாதிக்கிறது இல்லை. சொல்கிறேன், உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென், ஆமென். விதையை அவர் கொடுக்கிறது அற்புதம். விளைச்சலை கொடுக்கிறது ஆசீர்வாதம். நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படியே விதையவே எடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இல்லை, அது விதையில் எவ்வளோ சாப்பிட முடியும்? இவ்வளோ சாப்பிட முடியும். விதையை சாப்பிட்றதுல பிரயத்தனம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. விதை அற்புத விதமாய் கிடைக்கிறது. தேவன் நமக்கு தம்முடைய அற்புதத்தை செய்கிறாரு, விதையை பெற்றுக்கொள்கிறோம். அந்த விதையை சாப்பிட்டுட்டு தூங்குறது இல்லை. விதையை விதைக்கும்படியாக தேவன் கொடுக்கிறார். விதையை விதைக்கிறவனுக்கு ஐயோ விதைச்சிட்டானே இப்போ என்ன ஆகும்? உனக்கு புசிக்கிறதுக்கு நான் ஆகாரம் தர்றேன். விதைச்ச உடனே புசிக்கிறதுக்கு நான் ஆகாரம் கொடுக்குறேன். தேவன் சார் நான் ஆகாரம் கொடுக்குறேன். யாருக்கு? விதைக்கிறவனுக்கு. விதையை விதைச்சிட்டியா, நான் உனக்கு ஆகாரம் தர்றேன். ஆகாரம் தர்றேன்னு சொல்கிறார். விதையை விதைக்கிறவனுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். ஆகாரம் கொடுக்கிறது மட்டுமல்ல, விதையை அழித்து அதன் பலனை பெருகச் செய்து உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறார். விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். இதை இன்னொரு டிரான்ஸ்லேட் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்கள். இவன் ஆம்பிளிஃபைடர் ரொம்ப அழகாக சொல்லுது. இது ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள். 2 Corinthians 9th chapter 10th verse. Let me read it. Here it makes it totally different. 9:10. And God, who provides seed for the sower and bread for eating, will also provide and multiply your resources for sowing. திரும்ப வாசிக்கிறேன். God who provides seed for the sower and bread for eating will also provide and multiply your resources for sowing. இங்கே என்ன சொல்கிறாரு? அவர் உங்கள் விதைக்கிறதுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். உங்கள் விதைப்பு பெருகும்படியாய் இங்கே என்ன சொல்ற? விதையை அதை பெருக பண்ணி விதை ரைட்டு ஓகே விதையை அழித்து அதை பெருக பண்ணி அப்படின்னு சொல்லி தமிழில் கொஞ்சம் வேவர் ஆயிடுச்சு. இங்கே என்ன சொல்கிறது? விதையை அழித்து அந்த விதைப்பை பெருக பண்ணுகிறார். அதாவது இன்னும் விதைக்கும்படியாக, இன்னும் விதைப்பை நீங்கள் அதிகமாக்கும்படியாக இருக்காரு. சரி, இப்போ நான் கேட்குறேன், ஏன் விதைப்பை ஏன் அதிகமாக்கணும்? ஏன் தேவன் விதையை அதிகமாக கொடுக்கணும்? அதுக்கு பேசாமல் விளைச்சல் அதிகமாக கொடுத்து போயிடலாமே. கொஞ்சம் தயவுசெய்து ஒரு இதுக்கு வாங்க. ஏன் விதையை தேவன் அதிகமாக கொடுக்காரு? வசனம் சொல்லுது, he multiply your resources for sowing. ஏன்னா உங்களோட விளைச்சலை 100 மடங்குக்கு பதிலாய் 200 மடங்கு ஆக்கினாருன்னு வைங்க. கொஞ்சம் தயவுசெய்து இந்த இடத்துக்கு வாங்க, புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். If he increases your harvest or the yield, instead of 100 times, if he makes it 200%, you are going to get 200 times. Right? இப்போ நான் சொல்கிறேன், இப்போ உங்கள் விதைப்பை ஒரு விதைக்கு பதிலாய் 100 விதை கொடுத்தாருன்னு வைங்க, உங்களோட அறுவடை எவ்வளோ இருக்கும்? ஒரு விதை விதைச்சதுக்கு 100 மடங்கு ஆச்சு. ஓகே, நம்ம சாதாரண இதில் வச்சுக்கோ, 1 விதைச்சா அது 100 ஆச்சு. இப்போ என்ன சொல்கிறேன், 100க்கு பதிலாக அதை 200 ஆக்குறாரு. அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளித்து இப்போ அதை 200 ஆக்குனாருன்னு வைங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும்? என்னங்க,
ஒன்றுக்கு 100 கொடுக்காரு இல்லையா, 100க்கு பதிலாக இந்த தடவை 200 தராரு. அப்படியானால் how much you will have a yield? எவ்வளோ yield இருக்கும்? 200 இருக்கும், ரைட்டா? இதுக்கு பதிலாக விதையவே 100 ஆக்கிட்டாருன்னு வைங்க, 100 விதை உங்களுக்கு தந்தாருன்னு வைங்க. இப்போ அதை பெருக பண்ணலை, அது வந்து எப்பயும் போல் 100 தான் பெருகுது, விளைச்சல் 100 தான் இருக்குது. ஆனால் இப்போ விதை எவ்வளோ ஆயிடுச்சு? 100 ஒரு விதைக்கு பதிலாக இப்போ 100 விதை வந்துச்சுன்னா 100 விதையை விதைச்சிங்கன்னா எவ்வளோ விளைச்சல் வரும்? ஒரு விதை விதைச்சா என்னங்க, we have engineers here, பாபா, you all engineers, we believe this big country is believing upon you. ஒரு விதை விதைச்சா நான் சொல்ல 100 வருது, அதுக்கு பதிலாக 200 ஆக்கணும், 200 ஆக்குறாரு. அப்படியானால் என்ன ஆகும்? அது 200 தான் இருக்கும், ரைட்டா? ஆனால் தேவன் சார், நான் அதை 200 ஆக்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லை, நான் என்ன பண்ணுறேன், விதையவே நான் 100 ஆக்கி தந்துடுறேன், 100 விதை உனக்கு தர்றேன். அப்பா, காட் இட். தாத்தா 84 வயசில் புரிஞ்சிட்டாரு, பரவாயில்ல. இப்போ 200 உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா, 10,000 வேணும்னு நினைக்கிறீங்களா? What do you really prefer? What do you really prefer? You want to just lean for just 200, or you want to go for 10,000? What is your mind goes for? Oh, you will say, Pastor, I know, I want 10,000. Okay, that's good. That's good. I love that. That's what the Bible says. He will multiply the resources for sowing. Got it? This is how you are going to inherit the promised one. அதாவது சொல்கிற மாதிரிங்க, இப்போ தேவன் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கார், மேபி ஓகே, இட் ஒர்த் 10 lakhs. 10 lakhsக்கான ஒரு காரை உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, நம்ம மைண்ட் எப்படி யோசிக்குது, யாராவது எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா இருக்கிற காரை இலவசமாக கொடுத்துட்டா பரவாயில்ல. பட் காட் கேன் டூ, ப்ளீஸ், காட் கேன் டூ, God can do. That will be a miracle. But தேவன் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு 10 லட்ச ரூபா காரை நான் இலவசமாக கொடுக்கறதை காட்டிலும் உன் கையில் ஒரு 10,000 ரூபா விதையை கொடுக்குறேன், ஒரு 10,000 விதையை கொடுக்குறேன், நீ அதை விதைச்சா அதில் அதை விட மகாபெரிய பெருக்கம் வரும். இப்போ தேவன் உங்களுக்கு கையில் 1 லட்ச ரூபா விதையை கொடுக்காருன்னு வைங்க. இப்போ 10 லட்ச ரூபா காரு கொடுக்க பதிலாக 1 லட்ச ரூபா விதை கொடுத்தாருன்னா, இந்த 1 லட்சத்தை நீங்கள் விதைச்சிங்கன்னா எத்தனை மடங்கு ஆகும்? அது 100 மடங்கு ஆச்சுன்னா மினிமம் எத்தனை சொல்கிறாரு? 30, 60, 100 forget of 100, forget of 60. லெட்ஸ் ஜஸ்ட் ஓகே, நம்மளோட புத்தி மாதிரியே நம்மளும் சின்னதாகவே வேணால் யோசிப்போம், கொஞ்சமாக யோசிப்போம். லெட்ஸ் ஜஸ்ட் கால்குலேட் 30. ஓகே, இஃப் யூ sow 1 lakh, how much you will make a harvest? 30 lakhs. உங்கள் கார் எவ்வளோ? நீங்கள் பிளான் பண்ண கார் எவ்வளோ? 10 லட்சம். இப்போ எத்தனை காருக்கான ப்ரொவிஷன் உங்களுக்கு வந்துருக்குது? 3 கார். Got it? This is God's mathematics. Please understand, this is God's mathematics. அதனால தான் சொன்னார், விதைச்சி அறுத்து பாருங்க. ஒரு அற்புதமான வார்த்தை கடைசியில். ஓகே, லெட் மீ ஜஸ்ட் ரீட் இட் அண்ட் க்ளோஸ் இட். Isaiah 37:30. Okay, let's close it. It's the time now. Isaiah 37:30. உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். இப்போ எது ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? தப்பி see in 37:30 it says, and now this shall be a sign of these things to you. You shall eat this year what grows of itself,
And in the second year, that which springs up, the same. And in the third year, sow and reap and plant vineyards and eat the fruit of them. Now just tell me, which is real happiness? எது பெரிய சந்தோஷம் நினைக்கிறீங்க? முதல் இது எப்படி விளையுது? தானாக விளையுது. ரெண்டாவது வருஷம் தப்பி பயிராகுது. மூணாவது வருஷம் நீங்கள் விதைக்கிறீங்க, நீங்கள் அறுக்கிறீங்க, நீங்கள் நாடுறீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க. நான் சொல்கிறேன், தானாக விளைஞ்சா அதில் என்ன இருக்குதோ அது இஷ்டத்துக்கு விளையும். அதில் என்ன இருக்குதோ அதான் நான் சாப்பிடணும். ஆனால் நான் விதைச்சேன்னா நான் எனக்கு என்ன பிரியமோ அதை விதைச்சி அதை விளைய வச்சு அது சாப்பிட முடியும். தட்ஸ் காட்ஸ் பிளான், தட்ஸ் காட்ஸ் பிளெஸிங். would you just நான் சொல்கிறேன், this is how you are going to inherit the great things what God has for you in store. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்வோம். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் விதைப்பை பெருகச் செய்து he multiplies the resources of sowing. Oh, I'm excited with it. God increases the sowing. இந்த வாரத்தோட ஆரம்பத்தில் திங்கட்கிழமை காலையில் தேவன் சொன்னார், நீ உன் பாக்கெட்டில் இருக்கிறத உன் பேக்கில் இருக்கிறத அப்படியே விதைச்சிரு அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் பயம்னா வாட் யூ கால், ஜான் என்ன சொல்லுவான், ஹெலன் என்ன சொல்லுவா, இதெல்லாம் கேட்டேன். பிள்ளைங்கிட்ட கேட்டேன், டு யூ ஸ்டாண்ட் பை மீ, டு யூ ஸ்டாண்ட் பை மீ டு எம்டி த வாலெட், டு எம்டி த பேங்க் அக்கௌண்ட்? ஓ எஸ், அவ்வளோதான். we did it. And I know the time has come. Next week I'll give you a testimony. I'll share a testimony as how I got the harvest. Oh, I'm excited. இதை குறித்து நான் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சாட்சி சொல்லுவேன். என்ன எப்படி தேவன் பெரிய அறுவடையை செய்தார் அனுப்பினான்னு சொல்லி அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நான் நிச்சயமாய் அதை குறித்து சந்தோஷப்பட்டு களி கூர்ந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தகப்பனே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி, உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றி. இந்த வேளையில் இந்த விதைப்பை அறுப்பையும் குறித்து நாங்கள் பேசுகிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்காக வாக்கு பண்ணி வைத்திருக்கிற உன்னதமான பெரிய ஆச்சரியமான எங்கள் மூளைக்கு எட்டாத பெரிய காரியங்களை அடைந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்துருக்க விதைகளை ஏதோ நாங்கள் போய் கஷ்டப்படலை தகப்பன், நீர் விதைகளை அளித்தீர். இந்த விதையை எடுத்து விதைக்க முடியாத சொன்னீங்க. இப்படி நாங்கள் விதைச்சு தான் பெரிய அறுவடையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், பெரிய நன்மைகளை அனுபவிக்க முடியும், பெரிய சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீ சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். தகப்பன், நம்முடைய வார்த்தைக்காக நன்றி, நம்முடைய இறக்கலுக்காக நன்றி. இப்போவும் தகப்பன இந்த விதைகளை இன்றைக்கு விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதையை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இப்போ ஆன்லைனில் பார்க்குறவங்களாலும் சரி, ஆன்லைனில் பார்க்க போகிறவங்களாலும் சரி, I can challenge you right now. I can challenge you. This is the time of sowing and I can challenge you. This is the fertile land. This is fertile land. I speak 100-fold harvest. 100-fold harvest. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் மேலே எப்படி நான் ஒரு சவாலை வைக்கிறேன். என்ன அது கர்த்தருடைய வார்த்தை. இவங்க என்னை நம்பலை தகப்பனை, என்னை நம்பலை இந்த ஊழியத்தில். தகப்பனை, இந்த ஊழியத்தினுடைய நாயகனாகிய இயேசுவை நம்பி விதைக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் இப்படி இப்போ பெரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வதற்கான நேரம் வந்துவிட்டதுக்காக ஸ்தோத்திரம். இதோ உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இட் இஸ் ரைட் நை அட் அவர் ஹேண்ட், எங்களுடைய கைக்கு பக்கத்தில் வந்துவிட்டதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தால். ஓ தகப்பன், நம்முடைய கிருபைக்காக நன்றி. நன்றி ராஜா, நம்முடைய இறக்கங்களுக்காக நன்றி. கர்த்தர் தாமே மயப்படுவீராக இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். This is a time for sowing. Oh, if you believe this is the word of God, and if you think you are touched by the word, and this is the word for you, I can challenge you. This is the time to make sowing what best you can. Friend, I'm telling you, this ministry is not running on what people sow, but this ministry is running on what we reap through our sowings. இந்த ஊழியம் நாங்கள் இந்த ஊழியம் விதைக்கிறதுனால, அதில் வர அறுவடையினால் இந்த ஊழியம் நடத்தப்படுகிறது. அதனால் தைரியமாய்
நீங்கள் இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நம்முடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். ஓ, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், விதைப்பை பெருகச் செய்து விதைப்பின் பலனை பெருகச் செய்து நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சத்தியாவியானுடைய ஐக்கியம் வல்லமையும் நம் அனைவரோடு கூட இருந்து தேவன் தாமே அவர் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான பிரமாணங்களை கையாளவும் அதன் மூலமாய் மகாபெரிய நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.